ஐயா உண்டு. அகில திரட்டு தர்மப்பள்ளி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி அறிய இருக்கிறோம். குறிப்பாக பணிவிடை காலங்களில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, எப்பொழுதுமே நாம் குறிப்பாக சொல்லக்கூடிய பணிவிடைக்கு பயன்படுத்தும் பூக்களிலே பிச்சிப்பூ, அதே போன்று முல்லை போன்ற மலர்களை நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம். அப்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. இந்த இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பூக்களை, அளவுக்கு அதிகமான பூக்கள் கிடைக்குது, இந்த பூக்களை எல்லாம் நம்ம இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யலாம், ஏன் பிச்சி மலர் மட்டும் போடணும், ஏன் முல்லை மலர் மட்டும் போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எல்லாரும் வரும். நிறைய இப்போ உள்ள நாகரீக கல்வி கற்ற மக்கள் எல்லாம் ஆண்டவன் கோபப்பட மாட்டார், நாம் கோபப்படாமல் இருந்தால் போதும், இறைவனுக்கு எல்லா மலர்களும் அர்ப்பணம் செய்யலாம் அப்படின்ட்டு உள்ள ஒரு எண்ணத்தோட நிறைய அணுகுமுறைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்தோம்னா ஐயாவளி கோயில்களில் நிறைய மலர்களை, எல்லா மலர்களையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த மலர்களுக்கெல்லாம் ஏன் அப்படி பயன்படுத்தணும், ஏன் நம்ம பிச்சிப்பூவை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிவுபூர்வமான தேடலில் நம்ம ஈடுபடக்கூடிய நேரத்தில் இன்னும் நமக்கு அளவுக்கு அதிகமான உண்மைகளை நம்மளால் தெரிய முடியுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மலர்களை பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா, நிறைய வண்ண மலர்களை நம்ம பயன்படுத்தணும், எல்லா வழிபாடுகள்லையும் எல்லா கோயில்கள்லையும் பயன்படுத்துகிற மாதிரி உள்ள வண்ண மலர்களை பயன்படுத்தணும்னு உள்ள ஒரு எண்ணம் மேலோங்கி கொண்டு இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நாம் தேடணும். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மலர்களில் என்ன வித்தியாசம் இருக்குது, ஏன் நம்ம ஐயா இந்த மலர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடலை இன்னும் அதிகமாக நம்ம தேட வேண்டி இருக்குது. அப்படி தேடக்கூடிய நேரத்தில் கிடைத்த உண்மைகளை இப்போ நம்ம அகில திரட்டு தர்மப்பள்ளி யூடியூப் சேனல் மூலம் உங்கள்கிட்ட எல்லாம் கொண்டு சேர்க்குறோம். இந்த உலகத்தில் மலர்கள் 3 விதமான மலர்கள் உண்டு. ஒன்று மரத்தில் பூக்கக்கூடியது, உதாரணமாக தென்னை, பனை, இப்படி பெரிய அதாவது இந்த மலர்கள் கட்டித்தன்மை அதிகமாக இருக்கும், நீண்ட நாள் மலராகவே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா, இவற்றில் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் பார்த்தோம்னா கொஞ்சம் வாசனை குறைவாகவே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செடியில் பூக்கக்கூடிய பூக்கள், இதில் வாசனை சில பூக்களில் இருக்கும், சிலதில் இருக்காது. ஆனால் இந்த பூக்களும் ஒரு சில நாட்கள் செடியோடவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா கொடியில் பூக்கக்கூடிய பூக்கள். இந்த கொடியில் பூக்கக்கூடிய பூக்கள்னு பார்க்கக்கூடிய நேரம் ரொம்ப மென்மையானதாக இருக்கும். இந்த மென்மையான மலர்கள் காலையில் மலர்ந்தால் மாலையிலே வாடிவிடும். குறிப்பாக பிச்சி, முல்லை, அல்லி, அனிச்சம், இப்படி மலர்கள் கொடியில் பூக்கக்கூடிய முக்கியமான மலர்கள் இந்த கொடியில் ஒவ்வொரு மலர்கள்லேயும் 3 விதமான இது உண்டு. மரத்தில் பூக்கக்கூடிய மலர்கள்லேயும் 3 தன்மை உள்ளது உண்டு, செடியில் பூக்கக்கூடியதில் உள்ள மலர்களில் 3 தன்மை உண்டு, அதே மாதிரி கொடியில் பூக்கக்கூடிய மலர்களிலும் 3 தன்மை உண்டு. அதில் என்ன அப்படி தன்மைன்னு பார்த்தோம்னா, விஷத்தன்மை அதிகம் உள்ள பூக்கள் உண்டு, விஷத்தன்மை மிதமாக உள்ள சில மருந்துகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள் உண்டு,
விஷத்தன்மையே சுத்தமாக இல்லாத மலர்கள் உண்டு. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் கொடிகளில் பூக்கக்கூடிய பூக்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சி, அடுத்தது முல்லை, அல்லி, ஏன்னா நமக்கு எளிதாக கிடைக்கிறதில்ல அல்லி, அதே போல் அனிச்சம். இந்த அனிச்சம் மலர்களும் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதில்ல, காடுகளில் பூக்கக்கூடியது. இந்த மலர்கள் எல்லாம் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மரத்தில் பூக்களாக இருக்கட்டும், செடியில் பூக்கக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், இவற்றில் எல்லாம் இந்த கொடியில் பூக்கக்கூடியதுலேயும் சில மலர்களில் என்ன இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா தேன் இருக்கும். அப்படி தேன் இருக்கக்கூடிய எல்லா மலர்களையும் ஈக்கள், எறும்புகள், வண்டுகள் இவையெல்லாம் நுகர்ந்து தன்னுடைய பசியை போக்கிவிடும். ஆனால் இந்த முல்லையிலும் மல்லியிலும் பிச்சியிலும் மிக சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம இந்த அனிச்சம்பூ, அல்லிப்பூ இதில் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான வாசனை இருக்கும். ஆனால் இதில் தேன் இருக்காது. இப்படி தேன் இல்லாத, அளவுக்கு அதிகமாக வாசனை தரக்கூடிய, விஷத்தன்மை இல்லாத இந்த மலர்களை தேடி நம்ம ஐயாவுக்கு அர்ப்பணம் செய்கிறோம். இப்படி செய்கிறனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்று வெண்மையான கலர், சாந்த குணத்தை, ஏன்னா நம்ம வெண்மையை பார்க்க நம்ம மனம் சாந்த குணத்தை உண்டு பண்ணும். ரெண்டாவது, மலர்களில் விஷத்தன்மை இல்லை. அதனால் அந்த மலர்களை நாம் எப்பொழுதும் பயன்படுத்த முடியும். ஏன்னா நமக்கு பணிவிடைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் தர்மமாக கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மலர்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் அதை பயன்படுத்துவாங்க. அப்போது இந்த மலர்களை நாம் பிச்சியும் முல்லையும் மட்டுமே தான் நம்ம இந்த பணிவிடைக்கும் ஐயா வழிபாட்டிற்கும் பயன்படுத்த வேண்டும். சுத்தமான, சாந்தமான, கோடி சூரிய சுத்த பிரகாச வைகுண்ட வழிபாட்டில் நாம் இந்த பிச்சி மலரையும் முல்லை மலரையும் அல்லி, அனிச்சம் இப்படிப்பட்ட மலர்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறதுனால நமக்கு விஷத்தன்மை இருக்காது. சாந்த சுரூபனும் சாந்த குணமாக இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை நம்மளால் உணர முடியும் என்கிற நோக்கத்தில் தான் நம்ம முன்னோர்களெல்லாம் இந்த மலர்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் தயவு செய்து ஐயா வழி மக்கள், ஐயாவை வழிபடக்கூடிய மக்கள் எல்லோரும், இப்போ நம்ம ஒரு தவறான கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஐயாவுக்கு நிறைய மலர்களை போடணும், எல்லாரும் பார்க்கக்கூடிய நேரம் அழகாக இருக்கணும் என்கிற ஆசை சிறப்பானது தான். அதற்காக எல்லா மலர்களையும் ஈக்கள், எறும்புகள், வண்டுகள் நுகர்ந்த, பொசித்த அந்த எச்சில் பட்ட மலர்களை பயன்படுத்தாமல், எந்த ஒரு எச்சிலும் படாமல் இயற்கையாகவே நல்ல வாசனையும், நல்ல சாந்த குணமும், நல்ல அமைதியையும் அன்பையும் உள்முகமாக எடுத்து செல்கின்ற அந்த அழகான வாசமுள்ள அந்த மலர்களை ஐயாவுக்காக நாம் அர்ப்பணிப்போம். இதில் ஐயா வழி மக்களுக்கு இந்த பூக்களை பற்றி உள்ள ஐயம் நீங்கி இருக்கிறோம் நம்புகிறோம். மேலும் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு இந்த தகவலை சரியாக தந்திருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி தந்திருந்தோன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா உண்டு.